Good morning students. OpenOffice Calcல different types of data என்னென்ன, then spreadsheetல அந்த datas எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். Last sessionல OpenOffice Calc windowனுடைய different elements பத்தி பார்த்தோம். Title bar, menu bar, standard toolbar, formatting toolbar, formula bar, then இது column names, இது row numbers, இந்த மாதிரி elementsலாம் பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து செல் பாயிண்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோம் செல், நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஒர்க் ஷீட் அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை ஓப்பன் பண்ணும் பொழுது செல் பாயிண்டர் எங்க இருக்கும் அப்படின்னா A1 அப்படின்ற அட்ரஸ்ல இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன ரெஃபர் பண்றோம் அப்படின்னா ஹோம் செல் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த A1 அப்படின்றது ஹோம் செல், அதாவது ஸ்டார்டிங்ல செல் பாயிண்டர் எங்க டிஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷீட்டை நீங்க ஓப்பன் பண்ணும் பொழுது A1ல இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன ரெஃபர் பண்றோம், ஹோம் செல். இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினாவும் வரலாம். ஸோ டேப் கீ பயன்படுத்தி அடுத்தடுத்த செல்லுக்கு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இன்டர்செக்ஷன் ஆஃப் காலம் அண்ட் ரோ, இதை நம்ம என்ன சொல்றோம், செல். தென் இதுதான் செல் பாயிண்டர். ஸோ அடுத்தடுத்த செல்லுக்கு நீங்க மூவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் கீபோர்ட்ல இருக்கக்கூடிய டேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த செல்லுக்கு, அதாவது ஃபார்வர்ட் ரைட் சைட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே பேக்வேர்ட்ஸ் பின்னாடி போகணும், லெஃப்ட் சைட் மூவ் ஆகணும் அப்படின்னா கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்வேர்ட்ஸ் வந்து போகலாம். ஸோ இது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல வரும். ஃபார்வர்ட் டைரக்ஷன் அல்லது ரைட் சைட் மூவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். அதே பேக்வேர்ட் அல்லது லெஃப்ட் சைடு உங்களுக்கு செல்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக்வேர்ட் வந்து மூவ் பண்ணலாம். அல்லது என்டர் கீ பயன்படுத்தினீங்க என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த டவுன்வர்ட்ஸ் கீழே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த செல் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்டர் கீனுடைய பர்பஸ். அல்லது டைரக்ஷன் கீஸ், உங்களுடைய கீபோர்ட்ல 4 ஏரோ கீஸ் இருக்கும், அதை நம்ம டைரக்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கீஸ் பயன்படுத்தியும் ரைட் சைடோ அல்லது டாப் அல்லது பாட்டம் அல்லது லெஃப்ட் சைடோ மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஒரு செல்லை எப்படி வந்து செல் பாயிண்டர் மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய மெத்தட். இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டாஸ் எப்படி என்டர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஷீட்ல எந்த செல்ல வேணா டேட்டாஸை என்டர் பண்ண முடியும். நீங்க என்டர் பண்ணக்கூடிய டேட்டா எங்க அப்பியர் ஆகும் அப்படின்னா ஆக்டிவ் செல், அதாவது எந்த செல்லை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல தான் நீங்க டைப் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ as soon as you type some data, ஏதாவது ஒரு டேட்டா நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட்ஷீட் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நான் என்டர் பண்ணிருக்கேன் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணிக்கும், அதே வந்து புரிஞ்சுக்கும். ஸோ டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அது ஆல்பபெட்ஸாவும் இருக்கலாம், தட் இஸ் ஏபிசிடி அது மாதிரி கேரக்டர்ஸா இருக்கலாம், அல்லது நம்பர்ஸாவும் இருக்கலாம், அல்லது டேட்டாக அல்லது டைமாகவும் இருக்கலாம். ஸோ there are several types of data. ஆல்பபெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி அந்த மாதிரி கூடியதான் ஆல்பபெட்டிக் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். அதே நியூமரிக் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ஃபுல்லா வந்து ஹோல் நம்பராகவும் இருக்கலாம் அல்லது ஃபிராக்ஷனல் நம்பராகவும் இருக்கலாம். ஃபுல் அதாவது ஹோல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட் இல்லாம நம்ம டைப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா டெசிமல் பாயிண்டோட டைப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நியூமரிக் டேட்டா டைப், தட் இஸ் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ். அதே ஆல்பா நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், அந்த பேர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்பா நியூமரிக் அப்படின்னா ஆல்பபெட்ஸ் அண்ட் நியூமரிக், அதாவது நம்பர்ஸ் சேர்த்து இருக்கக்கூடியதான் ஆல்பா நியூமரிக் டேட்டா டைப். தென் டேட் டேட்டா டைப்ல டேட் குறிப்பிடுவோம், டைம் டேட்டா டைப்ல டைம் வந்து குறிப்பிடப்படும். ஸோ இதெல்லாம் அதாவது கால்குல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அல்லது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இது வந்து 1 by 1 பார்க்கலாம், எப்படி இந்த டேட்டா டைப்ஸை ஒரு செல்ல என்டர் பண்றது. ஃபர்ஸ்ட் எப்படி நம்பர்ஸ் என்டர் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் பொறுத்த வரைக்கும் எந்த நியூமரிக் டேட்டா வேணா என்டர் பண்ணலாம். என்ன நம்பர்ஸ் நம்ம என்டர் பண்றோமோ அதெல்லாம் ரைட் சைடு வந்து டிஃபால்ட்டா அலைன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 7 டைப் பண்றேன் அப்படின்னா எங்க வந்திருக்குன்னு பாருங்க, ரைட் சைட்ல அப்பியர் ஆகும். அல்லது நான் 12 அப்படின்னு டைப் பண்ணாலும் ரைட் சைட்ல இருக்கும். ஸோ நீங்க நம்பர்ஸ் டைப் பண்ணும்போது டிஃபால்ட்டா எந்த சைடு உங்களுக்கு அலைன் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலாம் அல்லது நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -87 இந்த மாதிரி கொடுக்கலாம். அல்லது இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா ஒன்னு முன்னாடி மைனஸ் சைனோட குறிப்பிடலாம், அல்லது பிராக்கெட்ல நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் அது நெகட்டிவ் நம்பரா தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்கெட்ல நான் 45 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன்.
ஸோ நீங்க ஒன்ஸ் என்டர் கீ ஆர் வேற ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே அது எப்படி கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நம்பரா எடுத்துக்கும். அதே போல ஜீரோல எந்த நம்பர் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஜீரோ வந்து ஒமிட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நியூமரிக் டேட்டாஸை என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் எப்படி என்டர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் நீங்க நார்மலா என்டர் பண்ணும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேரக்டர் நான் என்டர் பண்ணிருக்கேன் ஏ அப்படின்னு. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா எந்த பக்கம் அலைன்மெண்ட் ஆயிருக்கு, லெஃப்ட் அலைன்ட். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். ஸோ டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணும்போது டிஃபால்ட் அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் சைட், அதே நம்பர்ஸ் என்டர் பண்ணும்போது ரைட் சைடு வந்து அலைன் ஆயிருக்கும். ஸோ எந்த டேட்டா வேணா நீங்க இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் கோட்ஸ் நீங்க ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார ஒரு நம்பர் நான் டைப் பண்றேன். எங்க அலைன் ஆயிருக்கு பாருங்க, லெஃப்ட் சைட் தான் இருக்கு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அந்த நம்பரை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அது ஒரு டெக்ஸ்டா தான் எடுத்துக்கும் அப்படின்றது மீனிங். நம்ம நார்மலா வந்து ஒரு நம்பரை கொடுக்கும்போது ரைட் சைட்ல தான் வரும். இப்போ இங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தோன்னா அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்டா ட்ரீட் பண்ணும், நம்பரா எடுத்துக்காது. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்டையும் என்டர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் என்டரிங் டேட் அண்ட் டைம். எப்படி வந்து டேட் அண்ட் டைம் நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் என்டர் பண்றது ஒரு செல்ல அப்படின்றத பார்க்கலாம். கால்க் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்னுடைய டேட் ஃபார்மேட் என்னவோ அந்த டேட் ஃபார்மேட் தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா ஒரு டேட் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேட் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் மந்த் ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இயர். அதே அமெரிக்கன் டேட் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஃபாலோட் பை டேட் அண்ட் தென் இயர். பெரும்பாலும் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் வந்து பின்பற்றப்படுது, மந்த், டேட், அதுக்கப்புறம் இயர். அதே இந்தியன் டேட் ஃபார்மேட்டா இருந்துச்சு அப்படின்னா டேட், மந்த் அண்ட் தென் இயர். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்ட் ஃபார்மேட்ல டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கால்க் வந்து ஒரு டேட்டா அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சிஸ்டம்ல அமெரிக்கன் டேட் ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா 18th December 2017 இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபார்மேட் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் மந்த், டிசம்பர் அப்படின்றது 12, ஸோ ஃபர்ஸ்ட் 12, அதுக்கப்புறம் டேட் அண்ட் தென் இயர். ஸோ இந்த மாதிரி டேட் நீங்க கொடுத்த பிறகு கரெக்ட் ஃபார்மேட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பக்கம் அலைன் ஆகும், டேட் பொறுத்த வரைக்கும் அந்த செல்ல ரைட் சைடு வந்து அலைன் ஆகும். எந்த பர்டிகுலர் செல் பாயிண்டர் ஒரு செல்ல வந்து நமக்கு டேட் அப்பியர் ஆகணுமோ செல் பாயிண்டர் அங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேட் டைப் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு அலைன்மெண்டோட அங்க டேட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா பார்ல எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 12, 18, 17 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா ஃபார்முலா பார்ல 12, 18, 2017 அப்படின்னு அப்பியர் ஆகும். இப்போ இந்த செல்ல டேட் நான் கொடுக்குறேன் பாருங்க, 12/18/17 இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா பார்ல எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12, 18, 2017 பண்ணி இந்த இன்புட் லைன்ல உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா செவரல் டேட் ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய சிஸ்டம்ல என்ன ஃபார்மேட் இருக்கோ அதுக்கு ப்ராப்பரா இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து டேட்டா அக்செப்ட் பண்ணிக்கும், ரைட் சைடு வந்து அலைன் ஆயிருக்கும். இதே போல டைம் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். டைமுடைய ஜெனரல் ஃபார்மேட் HH, MM, SS, hours, minutes, seconds. ஸோ இந்த மாதிரி நீங்க குறிப்பிடலாம் டைம். ஸோ டிஃப்ரெண்ட் டேட் ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏஷியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா டேட், மந்த், YY இயர் வந்து அந்த 4 டிஜிட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அதே கனடா, சைனா, பூட்டான் அது மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட். ஸோ இந்த டேப்லெட் காலம் ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ வெவ்வேறு டேட்டாஸ் வந்து நம்மளுடைய செல்ல ஈஸியா என்டர் பண்ணலாம். அது என்னென்ன டேட்டாஸ் என்டர் பண்ணும்போது எந்த அலைன்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும். கால்க் பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு ஒர்க் ஷீட் நீங்க ஓபன் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஓபன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி ரைட்டர்ல ஃபைல், நியூ, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் போனோமோ அதே மாதிரி நீங்க புதுசா ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் உங்களுக்கு தேவை அப்படின்னா மெனு பார்ல இருக்கக்கூடிய ஃபைல் மெனுல நியூ அப்படின்ற ஆப்ஷன் கீழே ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நியூ ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்று கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து கால்க்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஓப்பன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த அப்ளிகேஷன் நீங்க போகும்போது என்டையரா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுல கால்க்ல இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரைட்டருக்கோ அல்லது ப்ரெசன்டேஷனுக்கோ அல்லது டிராயிங்க்கோ அல்லது வேற கால்க்கோ எதுக்கு வேணா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். நீங்க ஷீட்ஸ் ஆல்ரெடி பார்க்கும்போது 3 டிஃபால்ட் ஷீட்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா.
இந்த ஷீட்ஸுடைய நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்னுடைய நேமை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட் 2னுடைய நேம் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ரீநேம் ஷீட் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த இடத்துல போயிட்டு அந்த ஷீட்டுக்கு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஸோ அந்த ஷீட்னுடைய நேம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எப்படி என்டர் பண்ணலாம், ஆல்ஃபபெட்ஸ் அல்லது நம்பர்ஸ் அல்லது டேட் அல்லது டைம் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம என்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.